ஹலோ அங்கிள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லஞ்ச் எடுத்துட்டு இருக்கீங்களா? லஞ்ச் எப்படி இருக்கு? லஞ்ச் அருமையா இருக்குங்க. இது க்ரூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? க்ரூஸோடல ஓ நல்லா இருக்குங்க. இந்த சிங்கப்பூர்ல கடல்ல மிதந்து வந்து இங்க காட்சியை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம தமிழக வர்றது குறைவு. அது ஒரு என்ஜாயான ஒரு ட்ரிப்பு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாங்க வந்து பாருங்க. நல்ல ஒரு அனுபவம், புதிய அனுபவம், நல்ல என்ஜாய். வரும்போது கேள் பண்ணுவாங்க, அவங்க கேள் பண்ணுவாங்க, பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, அந்த க்ரூஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சா எல்லாரையும் பார்க்கலாம். நீச்சல் குளத்தை பார்க்கலாம். அப்புறம் நைட்டில் ஒரு ஷோ கொடுத்தாங்க, காமிச்சாங்க. அருமையான ஷோ. அதை பார்த்துக்க முடியாது எங்கேயும். அது ஒரு நல்ல ஷோ. வெளிநாட்டுக்காரங்க அருமையாக இருந்துச்சு. அப்படி போகிறது வர்றது எல்லாமே போகிறதே நல்லா அழகாக அங்கேருந்து அதாவது மலேசியாவில் சீக்கிரம் வந்தது ரொம்ப அழகாக கச்சிதமாக அமைதியாக நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அடுத்த வாட்டி வர வாய்ப்பு கிடைச்சா வருவீங்களா? ஓ நிச்சயமாக வருவாங்க. ஓகே. அப்புறம் அவங்க ஆர்கனைசர் ராம்ஜியை நல்லா கூட்டிகிட்டு வந்து செஞ்சாங்களா? ஓ அவங்க ஓகே, அவங்க அருமையானவங்க. ஏன்னா அவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா இனிக்க பேசுகிறாங்க. சொல்லலாம் தமிழ்ல இனிக்க பேசுகிறாங்க. மக்களை கவர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதனால் அவங்களோட இன்னும் போனால் தரம் போகலாம். எல்லா சுற்றுமே தான் தரம் போகலாம். எனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. க்ரூஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா க்ரூஸ்? க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து இந்த க்ரூஸ் வந்துட்டு நான் பின்னாடி ரொம்ப தூரமா நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்பதான் சொன்னேன் எப்போ இந்த கப்பையில ஏற போறோம் அப்படின்னு. ஈஸியா வந்துட்டு ராம்ஜன் ப்ளஸ் அத்தி புள்ளியம்மா வந்துட்டு இந்த கப்பையில ஏறி நானும் என்னோட அம்மா. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே நினைக்கிறேன் நான் மட்டும் தான் ஸ்விம்மிங்ல இருக்கேன் போல. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. தென் ஃபுட் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் லஞ்ச். சிங்கப்பூர் வந்து ரைட் பண்ண போறோம். Okay, almost reached Singapore. சிங்கப்பூர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Okay, what is the best thing that you like in the cruise? பால்கனி வியூ. Balcony view. பால்கனி வியூ. Okay. எங்களுக்கு பால்கனி வியூ கிடைச்சிச்சு. யாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சோட கடலை பார்த்துட்டு குளிச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சோட கடல். ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஒரு மெமரபிள் வெக்கேஷன். எஸ். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மேபி ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ற மாதிரி கண்டிப்பா. ஓகே மா, தேங்க் யூ so much மா. Thank you. Bye. பலா க்ரூஸ் போயிருந்தீங்க, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஷேர் பண்ணுங்க. really enjoyed the day. 10ல இருக்கு எங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து உள்ள வந்து ஓகே. ஸோ ஒன் டேனால வந்து எவ்வளோ எல்லாம் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். Okay. கொஞ்சம் வேஸ்ட் பண்ணல. ஸோ நைட்டில் கூட நாங்கள் தூங்கல. ஸோ 3 hours நாங்கள் தூங்கணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஓகே. எல்லாமே சூப்பர். ஓகே, நாங்கள் ரியலி ஹாப்பி. கூட வந்தோம்னா நாங்கள் என்ஜாய் பண்ணி நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம். ஷினி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? Actually, it's a lifetime experience. Really good time நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் ஸோ பிக்சர்ஸ்லாம் யாராச்சும் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஸ்பாட். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா. ஸோ ஆல்சோ ஃபுட்ஸ் ஆல்சோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரை. ரெண்டு அந்த ஷோஸ், அந்த டேட்டர்ஸில் இருக்கிற அந்த ஷோஸ் வந்துட்டு சத்தியமாக அதுக்காகவே வரலாம். ஓகே, பெஸ்ட் நான் க்ரூஸ்ல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? பெஸ்ட் ஸ்டீல் அந்த ஷோ, அந்த ஷோ ஜோடியக் ஷோ. ஜோடியக் டேட்டர் ரியலி செம்ம. ஓகே. ஸோ உங்கள் ஆர்கனைசர் வெல் மேனேஜ் பண்ணாங்களா? சூப்பராக பண்ணாங்க. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, என்னோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இடையில வந்து நாங்கள் வந்து ஸ்டாக் க்ரூஸ் ஸ்டாக் க்ரூஸ் அரேஞ்ச் பை மிஸ் ஜெனி வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க க்ரூஸ். பட் அவங்க வந்து சொன்னாங்க ஆரம்பத்தில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எனக்கு கான்ஃபிடன்ஸ் தான் இருந்துச்சு நம்ம போனதில் பண்ணது வரைக்கும். பட் அவங்க கைட் பண்ணாங்க ரைட்டு. அப்புறம் பிள்ளைங்க எப்படி நம்ம வீட்டில் வந்து நான் ஒய்ஃபு அம்மா ப்ளஸ் பேத்தி 4 பேர் இருக்கணும். பேத்திக்கு வந்து ஒரு வயசு 1 மாதம் தான். அப்போ அவங்க கைட் பண்ணாங்க பாருங்கள் என்னென்ன லெட்டர் எடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்னு கைட் பண்ணாங்க. அது பிறகு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் பேமெண்ட் கட்டிட்டு ஸ்டாக் க்ரூஸ் வந்து போர்ட் கிளைங்லேருந்து சிங்கப்பூர் போய் இறங்கிட்டு சிங்கப்பூர் வந்து பஸ்ஸில் வரது. ஓகேங்களா, ஒரு அருமையான ட்ரிப், அருமையான அரேஞ்ச்மெண்ட். அவங்களுக்கு தான் ஜென்னிக்கு தான் நன்றி சொல்லணும், ராம்ஜி டூர் குரூப்ஸ்க்கு. பிகாஸ் அருமையான கம்யூனிகேஷன், எப்படி போகணும், எப்படி வரணும் எல்லாமே அவங்க கைட் பண்ணி கடைசி வரைக்கும் வீடு வந்து சேர்ற வரைக்கும், பிடி ப்ரொடெக்ஷன் வந்து சேர்ற வரைக்கும் கைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆளுங்கள் எல்லாமே நம்ம மக்கள் எல்லாமே போய் பார்க்கணும், ஒரு அனுபவத்தை தேடணும் பாருங்கள். ஒரு அருமையான அனுபவம். 19 மாடி கப்பல் ஸ்டாக் க்ரூஸ். அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது பாருங்கள். வெளியில் பார்த்தா நம்ம வந்து பெரிய கப்பல் மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது இந்த ஒரு இப்படியும் இருக்குதா, இந்த உலகத்தில் வந்து இப்படியும் இருக்குதா ஸ்டாக் க்ரூஸ். போகாதவங்களுக்கு தெரியாது பாருங்கள். போன பிறகு தான் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. என்ன நம்ம காசு கட்டிட்டு எல்லாமே ஃப்ரீ பாருங்களேன். அக்கமடேஷன்லேருந்து தங்குற வசதி, சாப்பாடு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஹைட்டி எல்லாமே வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு வந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். நம்ம போய் அனுபவிக்கிறது தான். அது மட்டும் இல்லாது எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, மனைவி, பேத்தி ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஆக்சுவலி சாப்பாடு, ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது, கேம்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், அருமையான ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வியூ நல்லா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குங்க. இந்த வேலையில் வந்து மிஸ் ஜெனிக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் நான் கப்பலில் போனதில்லை. எனக்கு ஒரு ஏம் இருந்துச்சு, தண்ணி கப்பலில் போய் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டில் கூட எல்லாம் சொன்னாங்க, எதுக்குங்க கப்பலில் போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனால் போயிட்டு வந்த பிறகு தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கும் நன்றி சொல்ல சொன்னாங்க, அந்த ஆர்கனைசருக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க.
இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம மக்கள்லாம் போய் ஒரு தடவை பார்க்கணும். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மிஸ் ஜேனி வந்து டூவை அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்க கூட போயிட்டு சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னோட வேண்டுதல்.